ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 23ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள், உலக எழுத்தறிவு தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 1 நாழிகை 31 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 5:15 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:58 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 10:29 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று அதிகாலை 4:27 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 5:15 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:58 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1:58 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சென்னையைச் சேர்ந்தவர்கள் அருகில் உள்ள கோயம்பேடு சென்று சர்வேஸ்வரர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. சர்வேஸ்வரர், ஹைகிரீவர், நரசிம்மர், வாராகி வாழெல்லாம் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி முடியல அப்படின்னா வீட்டிலேயே 4:30-6 ராகு காலத்துல ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லுங்க. கொஞ்சம் கல்கண்டை வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி. வாராகி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மனசுல இருக்கிற கவலைகள் குறைகள் கண்டிப்பாக அகலும், சத்ரு ஜெயம் உண்டாகும். அடுத்தபடியா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன், கன்னி ராசியில் கேது, சுக்கிரன் மற்றும் சந்திரன், கும்ப ராசியில் சனி வக்கிர கதியில், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல சந்திர பகவான். எதனால 7ஆம் இடத்துல விசேஷம் அப்படின்னா, 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பார்வையை உங்க ஜென்மராசியை பார்க்குறார். சந்திர பகவான் ஜென்மராசியை பார்த்தாலே சந்தோஷம்தான். சரியா? அதே சமயம் 5ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவானும் புத பகவானும் உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறதுக்கு இன்னைக்கு கணவன் மனை உறவு பலமா இருக்கும். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. சரியா? குடும்பத்துல சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று கிடைக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 9. ரிஷபராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். கடன் சுமை குறைவதற்கு ஒரு வருமானம் உங்களுக்கு வரும். 6ஆம் இடமாகிய பகைவன ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமா இருக்கார். 4ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் ஒருவித பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். இன்னைக்கு உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியாக நடைபெறும். கணவன் மனை உறவு சில நேரங்களில் சில குழப்பங்களை கொடுத்தாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கடன் சுமை குறையும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். அரசியல்வாதிகள் முக்கியமாக சில பொறுப்புகளில் இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சாரபரமேஸ்வரர். இன்னைக்கு காலையில எழுந்தோடனே ஓம் ஸ்ரீ சாரபரமேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுங்க. கண்டிப்பா கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண் 1. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் தான் இன்னைக்கும். ஏன்னா இன்னைக்கு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான், 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் அற்புதமான ஒரு நாள். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே பெரிய பவர். அதே சமயம் புத பகவானும் இருக்கார். அதனால இன்னைக்கு நீங்க நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். சில நேரங்களில் சில சலிப்புகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் கொஞ்சம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும். இல்லத்தரசிகள் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் தலை தூக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சூப்பர். ஏன்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் புத பகவான், 4ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்க ராசிநாதன். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு வருமானம் நல்லபடியா வரும். அதே மாதிரி இன்னைக்கு அதை வச்சு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஐடியா வரும். அதுவே குடும்பத்துல சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில உயர்வுகள் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரம் அதிரடியாக நடைபெறும். சில பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கலாம். உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர். ஏன்னா 3ஆம் இடமாகிய சகாய ஸ்தானத்துல சந்திர பகவான் அதிரடி திருப்பங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அதே சமயம் உங்க ஜென்ம ராசியில சூரிய பகவான் புத பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும், தைரியம் இருக்கும். சூரிய பகவானோட ஆற்றல் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு ராசிநாதன். அதனாலேயே சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருந்தாலும் இன்னைக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும்.
கல்வியில மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண் 2. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு, 2ஆம் இடத்துல சந்திரபவன். பொருளாதார நிலை கண்டிப்பா உயரும். இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில சந்திரபகவான் பரவாயில்ல, ஒன்றும் பெரிய அளவுல பாதகங்கள் இல்லை, சந்தோஷமா தான் இருக்க போறீங்க. ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம், சரியா? அதே சமயம் 6ஆம் இடத்துல ராகு உங்களை ஒரு பிரம்மாண்டமா யோசிக்க வைப்பார். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு, உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி. ஆனா கவனமா இருந்து ஸ்கெட்ச் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரோ சூப்பர். இன்னைக்கு நீங்க தான் ராஜா, சரியா? ராஜாவுக்கு ராஜா நீங்க தான். அதே சமயம் மந்திரிகள் யாரும் இல்லை. அதனால ரொம்ப அற்புதமா இன்னைக்கு செயல்படுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும், அதெல்லாம் அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரியா? ஏன்னா எந்த குடும்பத்துல தான் குழப்பம் இல்லை, பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு கொஞ்சம் இழுபறியாகும், ஆனாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண் 5. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் உற்சாகம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடமாகி அயனசயன போகஸ்தானத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமானது. 7ஆம் இடத்துல இருந்தாலே விசேஷம். ஏன்னா 7ஆம் பார்வை உங்க ஜென்மராசியை பார்க்கிறார். சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையா பார்த்தா கூட இந்த குரு பகவானுக்கு சுப பார்வை. அதனால கண்டிப்பா இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு ஜோரா இருக்குங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழுங்கள். அதே மாதிரி உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர். ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புத பகவான். இன்னைக்கு அப்பா ரொம்ப அனுகூலமா இருப்பார். அப்பா மூலமா உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமா நடைபெறும். நீங்களும் சாதிச்சுப்பீங்க. அப்பா இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அழகா சாதிச்சுப்பீங்க. அதுவே குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்துல லாபம். என்ன லாபம்? எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மென்மைகரமாகவும் செல்லும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு தந்தை மூலமாக நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார், அதிர்ஷ்டமான எண் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதிலா, ஜீவனஸ்தானமாக்கிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான், 5ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல செவ்வாய். அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். பரபரப்பா இருப்பீங்க, இன்னைக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 9ஆம் பார்வை அவங்க ஜென்மராசியை பார்க்கிறார். அதே சமயம் 6ஆம் இடத்துல செவ்வாய் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தைரியம் தான். இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க அதிரடி தூள் கிளப்ப போறீங்க. அதனாலே உங்களுக்கு வர வேண்டிய தொகை இன்னைக்கு கைக்கு கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்துல சிறப்பா செயல்படுவீங்க. கூட்டாளிகள்லாம் அப்படியே பயந்து போயிடுவாங்க. அதேமாதிரி சக வியாபாரிகள் உங்களோட ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க. இன்னைக்கு குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, சரியா? இருந்தாலும் குழந்தைகள் ஆதரவா இருப்பா. கொஞ்சம் அந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுற வார்த்தைகள்ல கவனமா இருந்தா போரும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆற்றல் அதிகரிக்கும். இன்னைக்கு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமாக நிறைவேறும். இந்த வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அதே மாதிரி இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம், வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன், அதிர்ஷ்டமான எண் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துல சந்திர பகவான், அற்புதமான ஒரு முன்னேற்றம். 5ஆம் இடத்துல செவ்வாய், குழந்தைகள் ஆதரவா இருப்பார். இன்னைக்கு எதிர்பார்க்கிற ஒரு உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல. அதே மாதிரி நீங்க சில பேருக்கு பதிலா புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களை தேடி வரும். அதே மாதிரி பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில வக்கரகதியில இருக்கிறதுனால கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் ரொம்ப அற்புதமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு தந்தையின் மூலம் சில நல்ல தகவல்கள் கிடைக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல், வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி, அதிர்ஷ்டமான எண் 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கப் சிப் காராவடை, அமைதியா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே பேசக்கூடாது. பேசினா ஏதாவது ரொம்ப வரும். அதனால அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்குதான் நான் சொல்லுவேன், அமைதியான நதியினிலே ஓடம். ஓடம் அழகா போயிட்டு இருக்கும், அமைதியானது. அதுதான் கோயில் என்னாகும், ஆடும். அதுக்காக தான் இன்னைக்கு பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். அதே மாதிரி வாகன பயணம், எழுந்து வண்டி எடுக்கும் போதே இன்சூரன்ஸ் பேப்பர், லைசன்ஸ், அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பாருங்க. முக்கியமா பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தபடியே ஹெல்மெட், இல்லைன்னா ஃபைன். சரியா? பின்னாடி யாராவது வந்தா கூட அவளுக்கும் ஹெல்மெட் எடுத்துட்டுருங்க, இல்லைன்னா அது வேற ஃபைன் கட்டணும். எல்லாம் இப்ப ஸ்கேனிங். அதனால டக்கு 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 டக்குன்னு ஃபைன். அவ்வளவுதான், 1000 2000 கட்டிட்டு வரணும். அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம கவனமா இருந்தா போறோம். சரியா? ஏன்னா கவர்மெண்ட் சொல்லி நம்ம தப்பு சொல்லக்கூடாது. நம்ம கவனமா இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க கேட்கும்போது எல்லாத்தையும் காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். மற்றபடி இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க. உத்தியோகத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலே சில குழப்பங்கள், இன்னல்கள், இடைஞ்சல்கள் வரலாம் என்பதால் கூடுமானவரை அனைவரையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்வது நல்லது. அதே மாதிரி அவங்களும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மருத்துவ செலவுகள் இருந்துன்னா கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கணும்னா கரெக்டா அந்த டயத்துக்கு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன், அதிர்ஷ்டமான எண் 8. இந்த
சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.